ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் மேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கட்டணமின்றி ஜோதிடம் கற்போம். நம்ம சேனலில் ஜோதிடத்தை, அதாவது வேத ஜோதிடத்தை அடிப்படையிலேருந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம ஏகப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனாலும் நிறைய பேத்துக்கு அந்த வீடியோக்களை எப்படி பயன்படுத்தணும், அதாவது ஜோதிடமே தெரியாத பல பேத்துக்கு ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. அவங்க அப்படி கற்றுக்கணும்னு நினைக்கும் போது சில பேர்த்திட்ட போய் கேட்கும்போது அவங்க 1000 ரூபா கொடுங்க, 2000 கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க, 6000 ரூபா கொடுங்கன்னு கேட்டு கட்டணம்லாம் அதுக்கு ஏற்படுத்தி சொல்லித்தர அமைப்பில் தான் பல ஜோதிட ஆசான்கள் இன்றைக்கி ஒரு ஜாதகத்துக்கான பலனை எப்படி கணிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சேனலில் அப்லோடு செஞ்சுருக்க வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்தை அடிப்படையிலேருந்தே ஜோதிடத்தை பற்றி, அதாவது வேத ஜோதிடத்தை பற்றி தெரியாத ஒரு நபரால் அடிப்படையிலேருந்தே நம்ம சேனலில் வீடியோக்களை பார்த்து அதிலேருந்தே கற்றுக்க முடியும். அந்த வகையில் நம்ம சேனலில் 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜோதிடத்தை கற்றுக்க நினைக்கிறோன்ற ஒரு நபர் எந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வர்றது இயல்பு தான். அந்த மாதிரி டபுள்காண்டி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேத ஜோதிடத்தை கட்டணமின்றி ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு டுட்டோரியல் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு தோணுனால தான் இந்த வீடியோவை நான் ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வமுடைய நபர்களுக்காக அப்லோடு செய்யலாம் அப்படின்ற முடிவெடுத்தேன். சரி, இப்போ நம்ம இந்த ஜோதிடத்தை, வேத ஜோதிடத்தை அடிப்படையிலேருந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். வேத ஜோதிடத்தின் அடிப்படை அம்சமே என்னன்னு பார்த்தோம்னா நவகிரகங்கள். நவகிரகங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த நவகிரகங்களை வச்சு தான் வேத ஜோதிடமே ஏற்பட்டிருக்குது. அப்போ நம்ம வேத ஜோதிடத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு நபர் முதலாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நவகிரகங்கள், எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்றத மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த நவகிரகங்களையும் மனசில் ஏற்றிக்கணும். அதற்கு அடுத்த அமைப்பாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றதையும் மனப்பாடமாக மனசில் ஏற்றிக்கணும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆக 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு அடிப்படையாக முதல்ல இந்த நவ கிரகங்கள் என்ன அப்படின்றதையும் 27 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம மனப்பாடமாக எந்த நேரத்துலையும் கேட்டாலும் சொல்லக்கூடிய அமைப்பில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கடுத்த அமைப்பாக ஜாதக கட்டத்துக்கு வந்துடணும். நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மா அப்பா நமக்கு ஒரு ஜாதகத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அதில் ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும், அம்ச கட்டம்னு ஒன்று இருக்கும். அதில் இந்த மாதிரி கட்டங்கள் இருக்கும். அதை பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கட்டத்தில் 12 உபகட்டங்கள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த 12 உபகட்டங்கள் தான் ராசி கட்டங்கள். நம்ம இந்த கட்டத்தை பாருங்கள். இதில் நடுவில் பூமி இருக்கிறதா, நம்ம வாழக்கூடிய பூமி இருக்கிறதா எடுத்துக்குவோம். அந்த பூமியை சுற்றி 12 ராசிகள் இருக்கிறதா தான் வேத ஜோதிடத்தில் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பில் நம்ம இருக்கக்கூடிய பூமியும் அதை சுற்றி உள்ள அந்த 12 ராசிகளும் தான் வேத ஜோதிடத்துக்கு அடிப்படை அம்சமாகும். அப்போ அந்த 12 ராசிகள் என்ன அப்படின்றதையும் நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் ராசி மேசத்தில் ஆரம்பிக்கும். முதல் கட்டம் இங்கே தான் ஆரம்பிக்கும். மேசம், 2ஆம் ராசி ரிஷபம், அடுத்து மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளையும் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக முதல் அமைப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நவகிரகங்கள் 9ஐயும் மனப்பாடம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 27 நட்சத்திரங்கள்
என்னன்றதையும் மனப்பாடமாக வச்சுக்கணும். அடுத்து ராசிகள் 12 ராசிகள் என்னன்றதையும் மனப்பாடமாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் இதை மட்டும் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு இதை மனப்பாடத்தில் வச்சுக்கிறதுக்கே எந்த நேரத்துலையும் கேட்டாலும் சொல்கிறதுக்கே உங்களுக்கு 1 மாதம் கூட ஆகலாம். அதற்கப்புறமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆக ஜோதிடம் கற்றுக்கணும்னு இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த 3ஐயுமே நீங்கள் மனப்பாடமாக எந்த நேரத்துலையும் கேட்டால் சொல்லக்கூடிய அமைப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது நவ கிரகங்கள் என்ன அப்படின்றதையும் 27 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றதையும் 12 ராசிகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் மனப்பாடமாக எந்த நேரத்துலையும் கேட்டாலும் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா, அடுத்து நம்ம சேனலுக்கு டைரெக்டாக வந்துட வேண்டியதான். நம்ம சேனல் என்னென்னு பார்த்தோம்னா youtube.com செல்வி மூந்தன் ஆஸ்ட்ரோ சேனல். இதில் வந்துட்டு 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இதில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளேலிஸ்ட் போய்க்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட் அப்படின்னு கம்யூனிட்டி, சேனல், சப்போர்ட்னு எல்லாத்துலேயுமே எல்லா யூடியூப் சேனலும் இருக்கும். நீங்கள் நேராக பிளேலிஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த பிளேலிஸ்ட்டை நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். அது என்னன்னு பார்த்தோம்னா ஜாதகம் தெரிந்து கொள்வோம் அப்படின்ற பிளேலிஸ்ட். அதில் ஒரு 100 வீடியோக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோக்களை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் கொடுங்க. இதில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்க, ஜாதகத்தில் கிரகங்களின் மாறுபட்ட அமைப்பு அப்படின்னு ஒரு மாறுபட்ட பார்வை. இது வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு அறிமுக வீடியோவாக போட்டோம். நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டாம், இந்த ஒரு வீடியோவை விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் படிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன, ஜாதக கட்டத்தில் ஜாதகரின் ராசி கண்டுபிடிப்பது எப்படி. நம்ம ஜாதகத்தில் நமக்கு என்ன ராசி, ஒரு பிறந்த ஜாதகருக்கு என்ன ராசி அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 100 வீடியோவும் அடிப்படையிலேருந்து கற்றுக்கிறதுக்காண்டி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஒன் பை ஒன்னாக படிச்சிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு ஜாதக கட்டத்தில் ஜாதகரின் ராசி கண்டுபிடிப்பது எப்படின்றத இந்த வீடியோவை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து ஜாதக கட்டத்தில் லக்னத்தை எப்படி கண்டுபிடிப்பது, லக்னம்னா என்ன, லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஜாதகரின் பிறந்த நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் அதுக்கடுத்த வீடியோவில் இருக்குது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னாடி போகலாம். அடுத்து தசைனா என்னது, ஜாதகத்தில் தசை, சுக்கிர தசை நடக்குது, குரு தசை நடக்குது அப்படின்றோம்ல, அதை பற்றிய வீடியோ வந்து தசை என்றால் என்ன அப்படின்ற வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கடுத்து தசையின் உட்பிரிவான புத்தி, நமக்கு சுக்கிர தசையில் குரு புத்தி அல்லது சனி திசையில் ராகு புத்தி இப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றியும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து காலபுருஷன்னா என்ன அப்படின்றது அதில் உள்ள 12 வீடுகளை பற்றியும் அதுக்கடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம ஜாதக கட்டத்தில் நடுவில் பூமி இருப்பதாகவும் அதற்கடுத்து அந்த பூமியை சுற்றி 12 ராசிகள் இருப்பதாகவும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்போம். அந்த வகையில் அந்த 12 ராசிகளும் முதல் ராசியிலேருந்து 12ஆம் ராசி வரைக்கும், முதல் ராசி வந்து 1ஆம் வீடாகவும் 2வது ராசி 2ஆம் வீடாகவும் எடுத்துக்கிட்டு அப்படியே 12 வீடுகள் இருக்கும். அந்த 12 வீடுகளை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடுகள் என்ன, எதை குறிக்குது அப்படின்ற பற்றியும் 12 வீடுகளுக்குரிய வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நவ கிரகங்கள்லாம் என்ன அதை பற்றியும் போட்டிருக்கோம். அடுத்து அந்த நவ கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் என்ன அப்படின்றத வரிசையாக போட்டிருக்கோம். சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு எல்லா கிரகங்களின் காரகத்துவங்களும் இருக்கும். அதற்கடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் சில அதிபதிகள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சில கிரகங்கள் வந்து அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய அதிபதிகளை பற்றி இந்த ராசிகளின் அதிபதிகள் மற்றும் கிரகங்களின் ஆட்சி வீடுகள் அப்படின்ற வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 12 வீடுகளுக்கும் தனிப்பட்ட காரகத்துவங்கள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு வீடும் சில விஷயங்களை, சில வேலைகளை செய்யும். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன வேலைகள் அப்படின்றதையும் நம்ம 12 வீடுகளின் காரகாதிபதிகள் யாருன்றது, அந்த வீட்டுக்குரிய காரகாதிபதிகள் யார், அவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படின்றதையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம படிப்படியாக நம்ம ஜோதிடத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரகங்களின் மூலத்திரிகோணம், உச்ச நீச்சம், நட்பு வீடுகள், சம வீடுகள், பகை வீடுகள், அப்புறம் சரம், சிரம், ஆண், பெண் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் வரிசையாக நம்ம ஏற்கனவே ஷார்ட்டேஜ் பண்ணி தான் வச்சுருக்கோம்.
இந்த வரிசையிலே நீங்கள் படிச்சீங்கன்னா ஜோதிடத்தை அந்த 100 வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் ஒரு பரிச்சயம் கிடைச்சிடும். இப்படி பரிச்சயமான உடனே நீங்கள் இந்த 100 வீடியோக்களையும் திருப்பி திருப்பி பார்த்து அந்த ஜாதகத்தில், அதாவது இந்த அடிப்படை அம்சங்களுக்கு நீங்கள் பரிச்சயமான உடனே அதற்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நம்ம சேனல்லையே ஜாதகம் தெரிந்து கொள்வோம் பகுதி 2 அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் லெவல் போட்டிருக்கோம். அதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதை விட அதுக்கடுத்து அட்வான்ஸ் லெவலில் சில யோகா அமைப்புகள், சில ஜாதகத்தை எப்படி நம்ம அதில் ஜாதகத்தில் பலன் கணிக்கிறது அப்படின்றதையும் அந்த பிளேலிஸ்ட்டில் ஜாதகம் தெரிந்து கொள்வோம் பகுதி 2 அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோக்கள் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கடையில் நீங்கள் சில இந்த 100 வீடியோ பார்த்த உடனே ஜாதகத்தில் உள்ள பலன் கணிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு எப்படி கணிக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டில், அதாவது ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம். அதில் பார்த்தோம்னா நம்ம நேயர்கள் வந்து சில பேர் வந்து நம்மகிட்ட ஜாதக பலன்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்படி விளக்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள வீடியோக்கள் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த வகையில் நம்ம சேனல் உள்ள அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஜாதகம் தெரிந்து கொள்வோம் பகுதி 2, ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி, இந்த 3 பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பில் வேத ஜோதிடத்தின் அடிப்படை விதிகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.